வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி மாங்காய் துவையல் தாங்க சாப்பிட்றோம். இது இந்த மாங்காய் துவையலில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அதாவது மாங்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இப்போ மாங்காய் சீசன். இப்போ நமக்கு கேஸ் ப்ராப்ளமும் நிறையா இருக்குது. அது வெயிலுக்கு கொளுத்தி எடுக்குது. அதில் நின்று 72 தொட்டுக்கு செஞ்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப அலுப்பாக தான் வருது. சில டைம் நம்ம மட்டும் வீட்டில் தனியாக இருப்போம். அப்போ பெருசாக சமைக்கலாம் பிடிக்காது. அப்போ இந்த துவையல் அரைச்சி வச்சுக்கிட்டு சாதத்தை மட்டும் வடித்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த ஒரு உருண்டை துவையலுக்கு ஒரு உருண்டை சோறு அப்படி போகும். நல்லா வாங்கும் சாதம். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். சில சமயம்லாம் நமக்கு காய்ச்சல் ஜுரம்லாம் வந்திருக்கப்போ வாய்க்கு குழம்பெல்லாம் பிடிக்காது. அந்த டைமில் இந்த துவையல் அரைச்சி வச்சுக்கிட்டு சுட சுட சாதம் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாங்காய் கிளிமூக்கு மாங்கான்னு சில பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம். இதை ஒன்று எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 2 பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். மிக்சி ஜாரில் டைரெக்டாக சேர்க்க வேண்டியது தாங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. திருவுன தேங்காய் ஒரு முடி தேங்காய். நம்ம எவ்வளவு மாங்காய் சேர்க்குறோமோ அதே அளவு தேங்காயும் சேர்க்கணுங்க. இப்போ அதே அளவு நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு மாங்காய் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த தேங்காய் நெஞ்சு கறிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இஞ்சி சேர்க்குறது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் அதில் இருக்க மாய்ஸ்டர்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரப்பாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டுனா நம்ம அம்மியில் அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உருட்டினா இந்த மாதிரி உருட்டை வரணும். இதுதான் பக்குவம். சூப்பராக இருக்குங்க இந்த துவையல். நம்ம நிறைய துவையல் ரெசிபி நம்ம நிறைய வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பச்சையாக சிம்பிளாக அரைச்சி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது சுட சுட சாதத்தில் நல்லா இந்த மாதிரி ஒரு உருண்டை துவையலை அரைச்சி அது மேலே போட்டு பெரட்டி வேணுங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இது கேரளத்தி சம்மந்தி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஊரில் அரைச்சி சாப்பிட்ட துவையல் தான். நம்ம மாங்காய் துவையல், மாங்காவை நசுக்கி வச்சு உப்பு மிளகா வச்சு எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாதத்தில் சுட சுட போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, சின்ன ரெசிபி தான், அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சமைக்க அலுப்பாக இருக்குன்னா டக்குன்னு இந்த மாங்காய் துவையலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.